ஏழாம் பாவக அமைப்புகள்ல ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டை சூப்பராக இருந்து பார்த்தாருன்னா நல்ல திருமண வாழ்க்கை அமைப்புகளை அந்த தசையில கொடுப்பாரு. ஏழாம் இடத்தை ஏழாம் அதிபதி பாவராக இருந்து பார்த்தாருன்னா அந்த தசை முழுக்க கெடுப்பாரு. ஓகேங்களா? வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஹாய் என்ன நீட் ஆஸ்க் இஃப் 7th இடம் ராசி கட்டம் தனுசுவாக இருந்தா இஸ் இட் மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வாஸ் தனுசு ராசி என்பது ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறீங்களா அண்ணன்? ஓகே, அம்மா, ஜோசியம்ன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. இப்போ தனுசுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தனுசு இருந்தால் தனுசு ராசி ஹஸ்பண்ட் வருவார். லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல மகர ராசி இருந்தாக்கா மகர லக்னம் இருந்தால் மகர லக்னக்காரர் வருவார். அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை ஜோசியம். உங்களுடைய எதிர்த்தன்மை ஆப்போசிட்டான இடம் உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் வரும். லக்னம் பிரதானமாக வரும். லக்னத்துக்கு 7ஆம் இடம் ராசியை விட கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடம் மிக முக்கியமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய லக்னத்துக்கு நேர் எதிர்குணத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க யாரு, உங்க லக்னம் அதனை கொடுக்கும். உங்களுடைய எதிர் அமைப்பு யாரு, உங்க கணவன் யாரு, உங்க மனைவி யாரு, எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது அப்படின்றத 7ஆம் பாவகம் சொல்லும். ஒருவேளை லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சனி செவ்வாய் ராகு அமைப்புகள் இருந்தா தாமதமான அமைப்புகள். 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிடுறாரு, சுக்கிரனும் கெட்டு போயிட்டாரு, கல்யாணமே இல்லை. ஓகேங்களா? கல்யாணமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வந்துடும். இப்போ 7ஆம் பாவகம் டிஸ்டர்பா இருக்கு, ஆனா 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னும் போது இது ஒரு வகை. 7ஆம் பாவக அமைப்புகள்ல 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டை சூப்பராக இருந்து பார்த்தாருன்னா நல்ல திருமண வாழ்க்கை அமைப்புகளை அந்த தசையில கொடுப்பாரு. 7ஆம் இடத்தை 7ஆம் அதிபதி பாவராக இருந்து பார்த்தாருன்னா அந்த தசை முழுக்க கெடுப்பாரு. ஓகேங்களா? இவரு செவ்வாய் தசனா செவ்வாய் தசை முழுக்க அப்படி இருக்கும், சனி தசனா சனி தசை முழுக்க அப்படி இருக்கும். ஆனால் திருமணத்தை கொடுத்து கெடுப்பாரு. ஏன்னா கொடுக்க வேண்டியவங்களும் அவங்க தான். அந்த 7ஆம் இடத்தோட வேலை என்ன, கல்யாணத்தை கொடுக்கறது, கொடுத்து கெடுப்பாருங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் பாவகமும் ராசிக்கு 7ஆம் பாவகமும் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இவ்வளவு ஈஸியா பார்த்தோன்னே ஒரு வார்த்தையில சொல்லிடலாம் இல்ல? உங்களோட ஜாதகத்தை வச்சு உங்க ஹஸ்பண்டோட பிளட் குரூப் எல்லாம் சொல்லிடுறாங்க. அவரு சோப்பு கலர்ல இருப்பாரு, ஹைட்டா இருப்பாரு, அப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாருன்னா டோட்டலி அந்த மாதிரி விஷயம்லாம் ஜோசியத்துல சொல்லப்படல. ஜோதிடம் என்பது உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கு, எப்ப அனுமதிக்கப்பட்டிருக்கு, இல்ல கொடுக்கவே இல்லைங்க, கடவுள் அதை பத்தி யோசிக்கவே இல்லை உங்களை படைக்கும் போது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குதா இல்லையான்றத பாக்குற விஷயம். குழந்தை இருக்கா, திருமணம் இருக்கா, நல்ல நல்ல லைஃப் ஸ்டைல்ல இருக்க போறாங்களா, கஷ்டத்திலேயே இருக்க போறாங்களா, பிற்பகுதி வாழ்க்கை எப்படி இருக்கு, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஜோதிடத்துல பார்க்கலாமே தவிர்த்து கண்டிப்பாக இவர் இந்த ராசியா தான் இருப்பாரு, இந்த திசையில இருந்து தான் வருவாரு, இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா அதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரியான விஷயத்தை எடுத்துங்க. ஜோதிடம் என்பது உங்களை பற்றியானது. உங்களுக்கு உங்க ஜாதகத்தை வச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அருமையான மனைவி வருவாங்களா, அழகான மனைவி வருவாங்களான்னு கேட்டா உங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட், உங்க பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி இது. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல உங்களை பற்றியான விஷயங்களும் உங்களை பற்றிய சில உயிர் உறவுகள் பற்றியான சின்ன சின்ன ஒரு இன்ட் மாதிரி இருக்கும். அந்த இன்ட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுடைய ஜாதகம் தேவைப்படும். பார்ட்னர்ஷிப் எல்லாம் ஒத்து வருமான தனுசு ராசிக்காரங்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்கங்க உலகம் முழுக்க. அவ்வளவு பேரும் ஒத்து வந்துருவாங்களா? ஒரு தனுசுக்கு லக்னத்துல சனி இருக்கும், ஒரு தனுசுக்கு லக்னத்துல புதன் இருக்கும், ஒரு தனுசுக்கு லக்னத்துல இவர் இருப்பாரு, சுக்கிரன் இருப்பாரு. எல்லாம் வெவ்வேறான குணங்களை பிரதிபலிக்கக்கூடியவங்கல்ல. அப்ப இங்க கண்டிப்பாக எந்த லக்னமாக இருந்தாலும் உங்க லக்னத்துல சுபர் இருந்தா சுபர் இருக்கிற லக்னம் எந்த லக்னமா இருந்தாலும் உங்களுக்கு ஒத்து வரும். எந்த லக்னமா இருந்தாலும் லக்னம் இருள் தன்மையாக இருந்தா இருள் தன்மையான பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஒத்து வரும். ரெண்டு பேரோட சிந்தனை ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் ரிலாக்ஸா இருக்கும்போது இருட்டுல டிம்மான இடத்துல ரிலாக்ஸ் பண்ண போறீங்களா, இல்ல சத்தமான இடத்துல பண்ண போறீங்களா, இயற்கையில பண்ண போறீங்களா, வெயில்ல பண்ண போறீங்களா, இது மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய லக்னத்தை பேஸ் பண்ணியிருக்கும். இதை தான் லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பலன் பார்க்கறது விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணும்போது இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியில வந்துடும்ல. இதுதாங்க விஷயம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.